திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட வலிக்கு, வேதனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு வந்து அர்த்தாசிரம சனியா இருந்து உடல்நிலையில பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, வண்டி வாகனங்கள பிரச்சனை, நகை சேர்ல எல்லாம் அடமானத்துல போயிருச்சு, நோய், இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாலும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமாகி உங்களை பார்க்கும், ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. பணம், பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு, இதுக்கெல்லாம் பொறுப்பு 2ஆம் இடம் தான். பொருளாதாரம் உயரப்போகுது. இழந்த பணம் எல்லாம் மீண்டும் சம்பாதிக்க போறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல நபர்கள் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வெற்றி அப்படிங்கிறது அதிகமா நடக்க போகுது. அதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. ஏன்னா 2 கஞ்சுக்குடையவராக இருந்தாலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், உங்க முன்னோர்களுடைய ஆசிகள், உங்க தாத்தா பாட்டி, இதெல்லாம் 5ஆம் இடம் தான். அந்த அதிபதி உச்சமாகிறது, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களுடைய புண்ணிய கணக்கு மூலமா நீங்க வளர போறீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமில்லை. சோ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி, கெடுதல் செய்யக்கூடிய இடம் நிறைய சொன்னாலும் கோச்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுப்பது இல்லை. 9இல் குரு இருந்தால் ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9இல் குரு. கடினமா உழைக்க போறீங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற போறீங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடமாற்றம் பண்ணிடலாம், ஒரு வீடு மாற்றம் பண்றது, ஒரு சொத்து மாத்திருப்பீங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப இனி இந்த குரு பயிற்சி அதில் இருக்கக்கூடிய இடத்துல செழிப்பை கொடுக்க போகிறார். அல்லது இது வரைக்கும் நீங்க மாத்தாம இருந்தீங்க, கண்டிப்பாக மாத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமா வந்து யாராவது வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வெளி மாவட்டம் போறீங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்க எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு உச்சங்க, 5ஆம் அதிபதி உச்சம். குழந்தைக்கு, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் குழந்தைக்கு நடந்துட்டு இருந்தாலும் உங்க ஜாதக ரீதியா குழந்தைகளுக்கு யோகமான காலம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க போறீங்க. இதனால ஒரு இருள் மாதிரி இருந்துச்சு, அந்த இருள விலகி இருப்ப. ஒரு உங்க உடம்புலயே ஒரு தேஜஸ் வந்துடும். முகமெல்லாம் ரொம்ப தெளிவாயிருவீங்க. தெய்வங்கள் உங்க கூட இருக்கும். அது குலதெய்வம் உங்க கூடவே இருக்க போகுது. குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட கண்டிப்பா எல்லாத்துக்கும் குலதெய்வம் ஒண்ணு இருக்கும். அது இல்லாம இருக்காது, நமக்கு தெரியாது. நமக்கு ஏதாவது பெண் சாபமோ பித்திரு சாபமோ இது மாதிரி தான் குலதெய்வம் நமக்கு தெரியாது. சோ அதனால